ஓம் சாந்தி 11/11/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு மனதோடு பாபா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து விடும். மகிழ்ச்சியில் இருந்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் உழைப்பு தேவைப்படுகிறது, ஆனால் மகிழ்ச்சி மற்றும் நினைவிற்கு அதுவே ஆதாரமாக ஆகிறது. பதில்: ஆத்ம அபிமானியாக ஆவதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இதன் மூலம்தான் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கிறது. இனிமையான பாபாவின் நினைவு வருகிறது. மாயை உங்களை உடல் உணர்வில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். பலசாலியோடு பலசாலியாகி சண்டையிடும். இதில் குழப்பமடையக்கூடாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, மாயையின் புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள். கர்ம இந்திரியங்களினால் மட்டும் எந்த பாவ கர்மங்களையும் செய்யாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அல்லது கற்பித்துக் கொண்டிருக்கிறார். கற்பிக்கக்கூடிய தந்தை எப்பொழுதும் ஆத்ம உணர்வில் இருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அவர் நிராகாரமாகவே இருக்கிறார். ஷரீரதாரியாக ஆவதே இல்லை, மறுபிறவியில் வருவது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் என்னை போல தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் பரமபிதா பரமாத்மாவாக இருக்கிறேன். பரமபிதாவிற்கு தேகம் கிடையாது. அவரை ஆத்ம அபிமானி என்றும் சொல்ல முடியாது. அவர் நிராகாரமாகவே இருக்கிறார். எனக்கு என்னுடைய தேகம் என்பது இல்லை என்று பாபா கூறுகிறார். உங்களுக்கு உடல் கிடைத்து கொண்டு வந்துள்ளது. இப்பொழுது எனக்கு சமமாக தேகத்திலிருந்து விடுபட்டு தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்றால் கடினமான விஷயம் எதுவும் இல்லை. தேக அபிமானத்தை விட்டு எனக்கு சமமாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். எப்போதும் நாம் ஆத்மாக்கள். நமக்கு பாபா கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கட்டும். பாபா நிராகாரமானவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு எப்படி கற்பிப்பார்? ஆகையால் தான் பாபா இந்த உடலில் வந்து கற்பிக்கிறார். பசுவின் வாயை கூட காட்டுகிறார்கள் அல்லவா? பசுவின் வாயிலிருந்து கங்கை வர முடியாது. தாய்மார்களை கூட கோமாதா என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பசுக்கள் ஆவீர்கள். இவர் பசு அல்ல. இவர் வாயின் மூலம் ஞானம் கிடைக்கிறது. பாபாவினுடையது பசு கிடையாது அல்லவா? எருதின் மீது சவாரி செய்வதாக காட்டுகிறார்கள். அவர்கள் சிவனும் சங்கரனும் ஒன்று என்று சொல்லிவிடுகிறார்கள். சிவனும் சங்கரனும் ஒன்று அல்ல என்பது குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆவார். பிரம்மா சூக்ஷ்ம வதனவாசி ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தை சிந்தனை செய்து ஞான கருத்துக்களை எடுத்து புரிய வைக்க வேண்டி உள்ளது. மேலும் பயமற்றவர்களாகவும் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் ஈஸ்வரனுடைய மாணவர்கள். நமக்கு பாபா கற்பிக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம் கூட இருக்கிறது. ஹே குழந்தைகளே, நான் உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக கல்வி கற்பிக்கிறேன். எங்கு சென்றீர்கள் என்றாலும், கிளை நிலையத்திற்கு சென்றாலும் பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்பது புத்தியில் இருக்கிறது. நாம் இப்பொழுது கிளை நிலையங்களில் என்ன கேட்கிறோமோ அந்த முரளியை பாபா தான் கூறுகிறார். பாபா பாபா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். இப்படி சொல்வது கூட உங்களுடைய யாத்திரையாக ஆகிறது. யோகம் என்ற வார்த்தை நன்றாக இல்லை. மனிதர்கள் அமர்நாத், பத்ரிநாத் போன்ற யாத்திரைகளுக்கு நடந்தே செல்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகம் முடிய போகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்மை தகுதியானவர்களாக ஆக்கி அழைத்து செல்ல பாபா வந்திருக்கிறார். நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்று நீங்களே கூறுகிறீர்கள். தூய்மையற்றவர்கள் முக்தி அடைய முடியுமா என்ன?
பாபா கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். அவர்கள் ஷரீரத்தை தூய்மையற்றது என்று புரிந்து கொண்டு கங்கையில் குளிக்கச் செல்கிறார்கள். அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவின் விஷயம்தான் முக்கியமானது என்று பாபா புரிய வைக்கிறார். பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா என்றும் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை நல்ல விதத்தில் நினைவு செய்யுங்கள். புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் சொற்பொழிவு போன்றவைகளை செய்ய வேண்டும். பாபா கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக செல்ல மாட்டார். நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சித்திரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது ஏணிப்படியில் தெளிவாக இருக்கிறது. இப்பொழுது சதோ பிரதானமாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். தூய்மையாகாமல் வீட்டிற்கு செல்ல முடியாது. இந்த கவலைதான் இருக்க வேண்டும். பாபா, எங்களுக்கு அதிக புயல் வருகிறது என்று அநேக குழந்தைகள் எழுதுகிறார்கள். மனதில் மிகவும் கெட்ட சிந்தனைகள் வருகின்றன. இதற்கு முன் இப்படி இருக்கவில்லை. நீங்கள் இப்படி நினைக்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். முன்னால் நீங்கள் யுத்த மைதானத்தில் இருந்தீர்களா என்ன? இப்பொழுது நீங்கள் பாபாவின் நினைவின் மூலம் மாயையின் மீது வெற்றி அடைய வேண்டும். இதை அடிக்கடி நினைவு செய்து கொண்டே இருங்கள். முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். எப்படி தாய்மார்கள் முடிச்சு போட்டுக் கொள்கிறார்கள்? ஆண்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதுகிறார்கள். உங்களுடைய இந்த பேட்ஜ் நல்ல அடையாளமாகும். நாம் இளவரசர்களாக ஆகிறோம். இது எதுவும் மற்ற நிலையில் இருந்து இளவரசர்களாக ஆகும் பல்கலைக்கழகம் ஆகும். நீங்கள் இளவரசர்களாக இருந்தீர்கள் அல்லவா? ஸ்ரீ கிருஷ்ணர் உலகத்தின் இளவரசராக இருந்தார். இங்கிலாந்து இளவரசரை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்று சொல்லப்படுகிறார் அல்லவா? அவை எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். ராதா கிருஷ்ணர் மிகவும் பிரபலமானவர்கள். சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசியாக இருந்தார்கள். ஆகையால் அவர்களை அனைவரும் அன்பு பாராட்டுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை அதிகம் நேசிக்கிறார்கள். இருவரையும் நேசிக்க வேண்டும். முதலில் ராதையை நேசிக்க வேண்டும். ஆனால் ஆண் குழந்தைகள் மீது அதிகமான அன்பு இருக்கிறது. கணவனை தான் இவர் உங்களுடைய குரு, ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள். மனைவியை அப்படி சொல்வது இல்லை. சத்யுகத்தில் தாய்மார்களுக்கு மகிமை இருக்கிறது. முதலில் லக்ஷ்மி, பிறகு நாராயணன். அம்பாளுக்கு எவ்வளவு மதிப்பு வைக்கிறார்கள்? பிரம்மாவின் குழந்தை ஆவார். பிரம்மாவிற்கு அவ்வளவு மகிமை கிடையாது. பிரம்மாவினுடைய ஆலயம் அஜ்மீரில் இருக்கிறது. அங்கே விழா போன்றவை நடக்கிறது. அம்பாளுடைய ஆலயங்களிலும் திருவிழா நடக்கிறது. உண்மையில் இந்த திருவிழா போன்றவை தூய்மை இழப்பதற்கானது. உங்களுடைய இந்த திருவிழா தூய்மையாக ஆவதற்காக ஆகும். தூய்மையாக ஆவதற்காக நீங்கள் தூய்மையான பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தண்ணீரின் மூலமாக எந்த பாவமும் அழிவது இல்லை. கீதையில் கூட மன்மனா பவ என்று பகவானுடைய மகா வாக்கியம் இருக்கிறது. முதல் மற்றும் கடைசியில் இந்த வார்த்தை இருக்கிறது. நாம் தான் முதலில் பக்தியை ஆரம்பித்தோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். சதோ பிரதானமான பக்தி, பிறகு சதோ ரஜோ தமோ பக்தி நடக்கிறது. இப்பொழுது பாருங்கள், மண், கல் போன்ற அனைத்திற்கும் பக்தி செய்கிறார்கள். இவை அனைத்தும் கண்மூடித்தனமானது ஆகும். இந்த சமயத்தில் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இது தலைகீழான மரம் அல்லவா? மேலே விதையானவர் இருக்கிறார். இந்த மனித சிருஷ்டியின் விதை படைப்பவன் நான் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நாற்று நடப்படுகிறது அல்லவா? மரத்தின் பழைய இலைகள் அழுகிவிடுகின்றன. புதிய புதிய இலைகள் வருகின்றன. இப்பொழுது பாபா தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அநேக இலைகள் கலந்து விட்டன. தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையில் இந்துக்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை
தர்மத்தை சார்ந்தவர்கள். இந்துஸ்தானின் பெயர் உண்மையில் பாரதமாகும். அங்கே தேவதைகள் இருந்தார்கள். வேறு எந்த நாட்டின் பெயரும் மாறுவது இல்லை. இதனுடைய பெயரை மாற்றிவிட்டார்கள், இந்துஸ்தான் என்று சொல்லிவிட்டார்கள். பௌத்தர்கள் எங்களுடைய தர்மம் ஜப்பான் அல்லது சீனம் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தர்மத்தை பௌத்த தர்மம் என்றே சொல்வார்கள். உங்களில் யாருமே தங்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்கள் என்று சொல்வது இல்லை. ஒருவேளை அப்படி யாராவது சொன்னாலும் கூட அந்த தர்மத்தை எப்பொழுது யார் உருவாக்கியது என்று கேளுங்கள். எதையும் சொல்ல முடியாது. கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக கூறிவிட்டார்கள். இதைதான் அஞ்ஞான இருள் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று, தங்களுடைய தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. மற்றொன்று, லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தை வெகு காலத்திற்கு முன்பானதாக கூறிவிட்டார்கள். ஆகையால் காரிருள் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஞானக்கடல் ஒரே ஒரு சிவபாபா ஆவார். அதிலிருந்து ஒரு சொம்பு கொடுப்பதை போல் ஆகும். யாருக்காவது சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று சொல்வது ஒரு உள்ளங்கை அளவு தண்ணீர் போல் ஆகிறது. சிலர் குளிக்கிறார்கள், சிலர் குடத்தை நிரப்பிக் கொள்கிறார்கள், சிலர் சிறிய பாத்திரத்தில் எடுத்துக் கொள்கிறார்கள். தினமும் ஒவ்வொரு சொட்டு பானையில் விட்டு அதை ஞான நீர் என்று நினைத்து கொண்டு குடிக்கிறார்கள். வைணவர்கள் வெளிநாடுகளுக்கு கூட கங்கை நீரை குடத்தில் நிரப்பிக் கொண்டு செல்கிறார்கள். பிறகு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தண்ணீர் முழுவதும் மலையில் இருந்துதான் வருகிறது. தண்ணீரை மேலிருந்து கூட விழ வைக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 100 மாடி கட்டிடம் கூட கட்டுகிறார்கள். சத்தியுகத்தில் இப்படி நடக்காது. அங்கே உங்களுக்கு அவ்வளவு நிலம் இருக்கும், கேட்கவே வேண்டாம். இங்கே வசிப்பதற்கு கூட நிலமில்லை. ஆகையால் இத்தனை மாடிகள் கட்டுகிறார்கள். அங்கே அளவு கடந்த தானியங்கள் உருவாகின்றன. அமெரிக்காவில் அதிக அளவு தானியம் உற்பத்தி ஆகிறது என்றால் எரித்து விடுகிறார்கள். இது மரண உலகம், அது அமர உலகம். அங்கே நீங்கள் அரைக்கல்பம் சுகத்தில் இருக்கிறீர்கள். காலன் உள்ளே நுழைய முடியாது. இதை பற்றி ஒரு கதை கூட இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லையற்ற விஷயத்தை வைத்து பிறகு எல்லைக்கு உட்பட்ட கதைகளை உருவாக்கி உள்ளார்கள். முதலில் கிரந்தம் எவ்வளவு சிறியதாக இருந்தது, இப்பொழுது எவ்வளவு பெரியதாக ஆக்கிவிட்டார்கள். சிவபாபா எவ்வளவு சிறியதாக இருக்கிறார், அவருக்கும் கூட எவ்வளவு பெரிய சிலையை உருவாக்கி விட்டார்கள். புத்தருடைய சிலை, பாண்டவர்களின் சிலை பெரிது பெரிதாக உயரமாக உருவாக்கி உள்ளார்கள். இப்படி யாரும் இருப்பது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த குறிக்கோளின் சித்திரத்தை ஒவ்வொரு வீட்டிலும் வைக்க வேண்டும். நாங்கள் படித்து இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறோம். பிறகு அழவே கூடாது. யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கிறார்கள், தேக அபிமானத்தில் வந்துவிடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். இதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. ஆத்ம அபிமானியாக ஆவதன் மூலம்தான் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கிறது. இனிமையான பாபா நினைவிற்கு வருகிறார். பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். பாபா நமக்கு இந்த பாக்யசாலி ரதத்தில் வந்து படிப்பிக்கிறார். இரவும் பகலும் பாபா பாபா என்று நினைவு செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அரைக்கல்பத்தின் நாயகிகள். பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். அநேக பக்தர்கள் இருக்கிறார்கள். ஞானத்தில் அனைவரும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறார்கள். அவர்தான் அனைவருக்கும் தந்தை ஆவார். ஞானக்கடலான தந்தை நமக்கு கற்பிக்கிறார் எனும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும். மாயையின் புயல் வரத்தான் செய்யும். பிரம்மா கூறுகிறார், அனைவரையும் விட அதிகமான புயல் எனக்கு வருகிறது. ஏனென்றால் அனைவரையும் விட நான் முன்னால் இருக்கிறேன், என்னிடம் வருகிறது. ஆகையினால் நான் தான் புரிய வைக்கிறேன். குழந்தைகளிடத்தில் எவ்வளவு வரும், குழப்பம் அடைவார்களே என்று நான் புரிய வைக்கிறேன். அநேக விதமான புயல்கள் வருகின்றன.
அது அஞ்ஞான காலத்தில் கூட வந்து இருக்காது. அப்படி வருகின்றன. முதலில் எனக்கு வர வேண்டும். இல்லை என்றால் குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? இவர் முன்னால் இருக்கிறார். பலசாலியாக இருந்தால் மாயையும் கூட பலசாலியோடு பலசாலியாகி சண்டையிடுகிறது. மல்யுத்தம். அதில் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. முதல் 2, 3ஆம் தரமின்றி இருக்கிறது. பாபாவிடம் அனைத்திலும் அதிகமான புயல் வருகிறது. ஆகையால் பாபா கூறுகிறார், இந்த புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள். கர்ம இந்திரியங்களினால் மட்டும் பாவ கர்மங்கள் செய்யாதீர்கள். ஞானத்தில் வந்திருக்கிறோம் எனும்போது இது ஏன் இப்படி நடக்கிறது? இதை விட ஞானத்தை எடுக்காமல் இருந்தாலே நன்றாக இருந்திருக்கும் என்ற எண்ணம் வந்திருக்காதே என்று அநேகர் கேட்கிறார்கள். அட, இது யுத்தம் அல்லவா? மனைவி முன்னால் இருந்தாலும் கூட தூய்மையான பார்வை இருக்க வேண்டும். சிவ தந்தையின் குழந்தைகளாகிய நாம் சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆவதால் சகோதரிகள் ஆகிவிட்டோம். பிறகு எங்கிருந்து விகாரம் வந்தது? பிராமணர்கள் உயர்ந்த உச்சி குடுமிகள் ஆவர். அவர்கள்தான் பிறகு தேவதைகள் ஆகிறார்கள் எனும்போது நாம் சகோதரிகள் ஆவோம். ஒரு தந்தையின் குழந்தைகள் குமாரிகள். ஒருவேளை இருவரும் குமாரியாகி இருக்கவில்லை என்றால் பிறகு சண்டை ஏற்படுகிறது. அபலைகள் மீது கொடுமை நடக்கிறது. ஆண்கள் கூட என்னுடைய மனைவி பூத்தனாவை போல் இருக்கிறார் என்று கடிதம் எழுதுகிறார்கள். மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. இளைஞர்களுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. மேலும் யார் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் அதிசயம் செய்து காட்டுகிறார்கள். அவர்களுடைய பதவி மிக உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையை கடைபிடித்தால்தான் ஞானத்தில் கூர்மையானவர்களாக ஆகிவிட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மாயையின் புயல்களை பார்த்து பயப்படவோ குழப்பமடையவோ கூடாது. கர்ம இந்திரியங்களின் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்காமல் கவனம் வைக்க வேண்டும். ஞானக்கடல் பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, சதோ பிரதானமாக ஆவதற்காக ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். வரதானம். சுப சிந்தனை மூலமாக ஞானக்கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் உடையவர் ஆவீர்களாக. விளக்கம். எப்படி கடலுக்குள் வசிக்கும் ஜீவராசிகள் கடலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கின்றன, வெளியில் வரவே விரும்புவது இல்லை. மீன்கள் கூட தண்ணீருக்குள்ளேயே வசிக்கின்றன. கடல்தான் அதன் உலகமாக இருக்கிறது. அதே போல குழந்தைகளாகிய நீங்களும் சுப சிந்தனை மூலமாக ஞானக்கடலான தந்தைக்குள் என்றுமே மூழ்கியிருங்கள். கடலுக்குள் மூழ்கியிருக்கும் அனுபவம் செய்யாதவரை அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவதற்கான மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனுபவம் செய்ய முடியாமல் இருப்பீர்கள். இதற்காக உங்களை ஏகாந்தவாசியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு உள்முகமானவர் ஆகுங்கள். ஸ்லோகன். உங்கள் முகத்தை எப்பேற்பட்ட மியூசியம் ஆக்கிக் கொள்வது என்றால் அதில் பிந்துவான தந்தைதான் தென்பட வேண்டும். அவ்யக்த இஷாரா. அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். தனது உடலின் பந்தனத்திலிருந்து விலகியவராக தன்னை ஆக்கிக் கொள்வதற்காக தன்னை அவதாரம் என்று உணர்ந்து இருங்கள். நான் அவதாரம் ஆவேன் என்ற இந்த நினைவிலிருந்து உடலை ஆதாரமாக எடுத்து கர்மம் செய்யுங்கள். ஆனால் செய்பவன் என்ற தன்மையின் உணர்விலிருந்து விலகியவராக இருந்து கர்மம் செய்யுங்கள். நான் செய்தேன், நான் செய்கிறேன்
செய்கிறேன். இந்த சங்கல்பத்தை கூட அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்பொழுது கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட மாட்டீர்கள். தேகத்தில் இருந்தாலும் கூட விதேகி நிலையின் அனுபவத்தை செய்வீர்கள். ஓம் சாந்தி.